ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கோம். மார்னிங்கே நாங்கள் வந்துட்டோம். இப்போ நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோம் காய்ஸ். நாங்கள் இப்போ செடியை பார்க்க அழகாக இருந்துச்சு காய்ஸ். நாங்கள் இப்போ ஆமாம்மா நாங்கள் இந்த அழகான செடியெல்லாம் வீடியோ எடுக்க போகிறோம் காய்ஸ். அம்மாவோட கார்டன் காய்ஸ். காய்ஸ் இந்த வீடியோ எடுக்கக்குள்ளே டைம் ஆயிடுச்சு காய்ஸ். மதியம் வேறு ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் என்ன சமைக்கிறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். என்ன சாம்பார் சாதம் வைக்கிறாங்களா, பிரியாணி செய்கிறாங்களான்னு தெரியலையே காய்ஸ். வாங்க போய் பார்க்கலாம். இது பொருளெல்லாம் பார்க்கும்போது பிரியாணி செய்ய போகிறாங்க காய்ஸ். நான் பிரியாணின்னு பார்க்கலாமா? பிரியாணி பார்க்கலாமா? வாங்க காய்ஸ், இது சிக்கன் பிரியாணி. வாங்க காய்ஸ், பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரெஞ்சு இலை. இது எண்ணெயில் நல்லா பொரியணும். வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். பிரியாணி பொறுத்த வரைக்குமே வெங்காயத்தை இதில் தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். இது கூட 10 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும். நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனித்தனியாக தாங்க அரைச்சி வைப்போம். அதனால் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கணுங்க. இது கூட காரத்தூள், மல்லித்தூள் சேர்த்து வதக்கிக்கணும். இது நாங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கலர் கொடுக்கும். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுனால பூண்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கணும். அடுத்தது புதினா கொத்தமல்லி எடுத்துக்கணும். குட்டி குட்டியாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணிக்கணும். தயிர் மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாக சாந்து மாதிரி எடுத்துக்கணும். இது சாந்து மாதிரி வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்கணும். இது பாருங்கள், மூடி போட்டு எடுத்தோடனே அங்கங்கே எண்ணெய்லாம் நிற்கிது பாருங்கள். அதெல்லாம் திரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாந்து. இது கூட சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணணும். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சிக்கன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விடுன்றதுனால நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கூட உப்பு, அடி பிடிக்காமல் இருக்கிறதுனால உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா கிண்டிக்கணும். இது நம்ம அரிசி அளவு ஒரு கிளாஸுக்கு 1க்கு 1.5 டம்ளர் எடுத்துக்கணும். நாங்கள் 2 கிலோ எடுத்ததுனால 15 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிருக்கோம். 15 டம்ளர் ஊற்றிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணும். இதை பாருங்கள், கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த அளவு கொதித்தோடனே அரிசியை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிட்டு நெய் ஆட் பண்ணணும். நெய் போட்டு மூடி வச்சிடணும். நம்ம மூடிடணும். இப்போ இதில் நம்ம புதினா போட்டு தம் கட்ட வேண்டாம் காய்ஸ். சூடாடுறதுக்குள்ள பிரியாணி சாப்பிடு. நான் எப்பெல்லாம் சைட் டிஷ்ஷாக சரக்கு அடிக்கிறனோ அப்போல்லாம் மெயின் டிஷ்ஷாக பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். பிரியாணியே தான் வேணுமா? இந்த தோசை இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு பிரியாணி வேணும். ஹாய் காய்ஸ், இதெல்லாம் நாங்கள் சமைக்கல, எங்கள் சின்ன மாமியார் செஞ்சாங்க. அவங்க டீச்சர் மட்டும் இல்லைங்க, பெரிய ஷெஃப்புங்க எங்கள் வீட்டில். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.